கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 103 சங்கீதம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 103 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆகவே தேவன் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் செய்த முதல் காரியம் என்ன? நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்து நமக்கு இருந்த எல்லா விதமான நோய்களை அவர் குணமாக்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய எல்லா விதமான நோய்களை வியாதிகளை அவர் குணமாக்கின ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, 3வதாய் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3வது நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை எல்லா விதமான அழிவுக்கும் விலைக்கு நம்மை காத்து நடத்தின ஒரு தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 4வதாக பார்க்கும் பொழுது, 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 4வதாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் மறுபடியும் நம்மை வாழ வைக்கிறவர், தேவன் மறுபடியும் நம்மை உயர்த்துகிறவர், தேவன் மறுபடியும் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன செய் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத நீ மறவாதே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் செய்த உபகாரங்கள் நான் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நான் மறக்கக்கூடாது. தேவன் கடந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய நோய்களை குணமாக்கினார், நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை எல்லா விதமான அழிவுக்கு விலைக்கு நம்மை மீட்டார், நம்மளை காத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, தேவன் மறுபடியும் நம்மை வாழ வைத்திருக்கிறார், தேவன் மறுபடியும் நம்மை உயர்த்துகிறார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, நீர் செய்த சகல விதமான நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து எங்க எல்லா விதமான வியாதிகளை ஆண்டவர், எல்லா விதமான ஆண்டவரை பொல்லாத காரியங்கள் எல்லாம் நீர் விலக்கினதான தேவன், எங்களை குணமாக்கின தேவன். ஆண்டவரே, எங்களுடைய பிராணனை, எங்களுடைய ஜீவனை எல்லா விதமான அழிவுக்கெல்லாம் விலைக்கு மீட்டு நன்மையினால கிருபையினால நீர் முடிசூட்டிருந்த மாத்திரமல்ல, எங்களை மறுபடியும் நீர் வாழ வைத்திருக்கிறதான தேவன். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த சகல விதமான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான வியாதிகளை குணமாக்குறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, ஜீவனை பிராணனை எல்லா விதமான அழிவுக்கு விலைக்கு நீ காத்து கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் மறுபடியும் வாழ வைக்கிற தேவன், மறுபடியும் உயர்த்துகிற தேவன். உங்க நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நன்மையினால கிருபையினால முடிசூட்டுகிறது மாத்திரமல்ல, பிராணனை அழிவுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, வியாதிகளை குணமாக்குறது மாத்திரமல்ல, நீர் மறுபடியும் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது வாசிக்கிறோம். நீர் மறுபடியும் நீர் வாழ வைக்கிற தேவன், மறுபடியும் உயர்த்துகிற தேவன். உங்க நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறக்காதபடி நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும், உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.